இருக்கும் அருத்தந்தை காணிக்கராஜ் அவர்களோடு சேர்ந்து காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருநிகழ்வுக்கான ஒரு முன்னுரை, அதனைத் தொடர்ந்து இந்த திருச்சடங்குகள் நடைபெறும். இன்றைய திருச்சடங்கிலே நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள். லூர்து நகரிலிருந்து அன்னையினுடைய புனித தீர்த்தத்தை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். எருசலேமிலிருந்து புனித எண்ணெய் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். எருசலேமிலிருந்து அன்னை மரியாளுடைய அந்த கிணறு மற்றும் அங்கிருக்கின்ற புனித இடங்களிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்திருக்கின்றோம். புனித திருப்பண்ணங்கள் வைத்திருக்கின்றோம். மேலான ஆசீர்வாதம். புனித சூசியப்பருடைய நாள், குழந்தை இயேசுவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட திருக்கோவில். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி உலகளாவிய திரு அவை இறையிறக்கத்தின் ஞாயிறை கொண்டாடிய திருநாளில் நமது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்களுடைய பெரும் ஆசீர்வாதத்தோடு நமது தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அரவிந்த், தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அவர்களுடைய பிரதிநிதியாக வந்த அவரது மகன் மதிப்பிற்குரிய அலெக்ஸ், பெரும்பாக்கம் குளோபல் மருத்துவமனையின் ஆராய்ச்சி மையத்தின் தலைமை பொறுப்பாளர் மருத்துவர் விஞ்ஞானி மதிப்புக்குரிய மருத்துவர் இம்மானுவேல், மருத்துவர் தாயார் அற்புதமேரி, நமது மறை வட்ட குருக்கள், பங்கின் முன்னாள் பங்கு பணியாளர்கள், பங்கினுடைய அருள் சகோதரிகள் மற்றும் இறைமக்களின் முன்னிலையில் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. புதிய ஆலய கட்டுமான பணிகளை துவங்குவதற்கு முன்னதாக ஏற்கனவே இருந்த சிற்றாலயத்தை இடித்து புதிய ஆலயம் கட்டுவதற்கு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இப்பணிகள் 2022ஆம் ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மேற்கொள்ளப்பட்டது. புதிய ஆலய கட்டுமான பணிகளை 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தின் முதல் புதன்கிழமை 3/8/2022 அன்று பங்கு பேரவை மற்றும் கட்டுமான பணிக்குழுவின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் அருள் பணியாளர் ஜி காணிக்கராஜ் அவர்களின் தலைமையில் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு முதன்மை ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு ஆலய கட்டுமான பணிகள் ஆரம்பமானது. இன்று ஆகஸ்ட் மாதத்தின் முதல் புதன்கிழமை 3/8/2022 முதல் 7/8/2024 ஆகஸ்ட் மாதம் முதல் புதன்கிழமை இன்று வரை மொத்தம் 717 நாட்கள் ஆகின்றது. இன்று வரை கடவுள் தமது திருமகன் அற்புத குழந்தை இயேசு வழியாக செய்த கட்டுமான பணிகளை தொடர்ந்து தாங்கி வருவதற்காகவும் கடந்த 717 நாட்களில் நடைபெற்ற பணிகளுக்கும் பணியில் கட்டுமான பணியாளர்களுக்கு கடவுள் கொடுத்த பாதுகாப்புக்காகவும் அவர்கள் உடனிருப்புக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கட்டுமான பணி பொழுதுகளில் நமது ஒவ்வொரு நிலையிலும் போதுமான மழையினை இயற்கையாக பொழியச் செய்து கட்டுமான பணிகளை காத்திட்ட அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். எதிர்வரும் நாட்களில் அடுத்தடுத்து நாம் முன்னெடுக்கும் கட்டுமான பணிகளில் கடவுளும் அவரின் தெய்வ திருக்குழந்தையான அற்புத குழந்தை இயேசுவும் புனித சூசியப்பெற மன்னிமரியாலும் பணிகளை முன்னின்று நடத்தி விரைவாக பணிகள் முடிந்திட அருள் வேண்டி இந்த திருநிகழ்வில் நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரை என் மன்றாட்டை கேட்டதிலும் என் கூக்குரலும் இடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தினுடைய வாயில் நிலையை நாம் புனிதப்படுத்தி அதை நாம் இங்கே நிலைநாட்ட இருக்கிறோம். திருப்பாடல் 24 ஆண்டவரே நம்முடைய வாயிலாக இருக்கிறார். அவரை நாம் நுழைகிற போது அவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறார் என்ற திருப்பாடலை நாம் வாசித்து ஜெபிப்போம். நமது பதில்: வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். பல்லவி: உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. பல்லவி: வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி: வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும்.
மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. வாயில்களே மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் பரம தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம் திருப்பெயரால் உம் அடியார்கள் ஆரம்பிக்கும் இப்பணியை தயவாய் ஆசிர்வதித்தருளும். பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு பங்கில் உமது திருப்புகழுக்காக நீதாமே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் புதிய ஆலய பணிகளின் மைல்கல்லாக இன்று நாங்கள் நிலைநிறுத்தும் இப்புதிய ஆலயத்தின் வாயில் நிலைகளை நீர் ஆசிர்வதித்தருளும். உமது பராமரிக்கும் பிரசன்னத்தை நாங்கள் என்றும் கண்டுணர்ந்து வளமுடன் வாழ அருள் புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 10 இறைவசனங்கள் 1-2 மற்றும் 9-11 முடிய. இயேசு கூறியதாவது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறு குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுத்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய பாதுகாவலர் குழந்தை இயேசுவினுடைய இந்த திருத்தலத்தின் ஆலயத்தின் நுழைவு வாயிலை நாம் நிலைநாட்டுகிற இந்த புனித நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் படித்த இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. இந்த வாயில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த வாயில் வழியாக அநேக மக்கள் இந்த ஆலயத்துக்குள் நுழைய போகிறார்கள். இந்த வாயில் வழியாக அநேக மக்கள் இறைவேண்டல் செய்ய வரப்போகிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் இந்த வாயில் வழியாக உள்ளே வரப்போகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இருக்கார். இந்த ஆலயத்தை தேடி வரக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் துணையாய் பாதுகாப்பாய் இருக்க போகிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நுழைவு வாயிலை நாம் இன்றைக்கு நிலைநாட்டியிருக்கிறோம். இதற்குள் நுழைகிறவர்கள் கவலையோடு வரலாம், கண்ணீரோடு வரலாம், மனவேதனைகளோடு வரலாம், மனக்குழப்பங்களோடு நுழையலாம். பலவிதமான இக்கட்டான குடும்ப சூழல்கள் நிறைந்த மனதோடு இவர்கள் உள்ளே நுழைகிற போது ஆண்டவர் சொல்கிறார், என் வழியாக நீ நுழைந்தாள், இந்த வாயில் வழியாக நீ நுழைந்தாள், உனக்கு ஆபத்தில்லை. ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாயில் நிலையை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். மன்றாட்டுகள். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உமது திருப்பெயரால் எழுப்ப பெறும் இப்புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு நீர் என்றும் துணையாய் இருந்து அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து அருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இன்று உமது அருளால் நாங்கள் நிலைநிறுத்தும் உமது திருக்கோவிலின் வாயில் நிலைகளை ஆசீர்வதித்து கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று முடிவு பெறவும், கட்டுமான பணியாளர்கள் பொறுப்புடனும்
ஆபத்தின்றியும் பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இப்பகுதியில் உமது திருப்பிரசன்னத்தின் அடையாளமாக உருவாகும் இப்புதிய ஆலய கட்டிடம், இதன் கட்டிட பொறியாளர் திருமிகு ஜார்ஜ் ஆரோக்கியநாதன் அவரின் கட்டுமான பணிக்குழுவினர், மர வேலைப்பாடுகள் செய்வோர், பணிகளை மேற்பார்வையிடுவோர், விரைவில் இங்கு வந்து உம்மை வழிபடுவோர் அனைவரிடத்திலும் மறு உலக வீட்டு நினைவை உருவாக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசுவே அனைத்திலும் தலைவராய் இருந்து புதிய ஆலய கட்டுமான பணிகளை என்றும் வழிநடத்திட நிறைவு பெற செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காட்டும் அன்பு இறைவா, உமது திருமகனின் திருப்பெயரால் கட்டி எழுப்பப்படும் இப்புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்கு இக்கணம் வரை பெருத்த மகிழ்வோடும் தாராள உள்ளத்தோடும் ஜப உதவி, பொருள் உதவி, நிதி உதவி தந்து தாங்கும் அனைத்து உபகாரிகளையும் அவர்களின் சிறப்பு வேண்டுதல்களையும் நீர் நிறைவேற்றி தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஜெய்சிங் 2வது குத்துவிளக்கு முன்னாள் பங்கு பேரவை துணைத் தலைவர். கட்டுமான பணிக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி மகிழா ராய், கட்டுமான பணிகளை ஒருங்கிணைப்பதில் உதவுகின்ற திருவாளர் பேட்ரிக் அவர்கள், புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் அவரோடு சேர்ந்து அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஆண்டோ மற்றும் திருவாளர் சிரோம் அவர்கள், இறுதி ஜெபத்தை நாம் வேண்டி ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வாயில் நிலைகளை அமைக்கிற இந்த நேரத்தில், இந்த வாயில் நிலைகளை புனிதப்படுத்தி ஆசிர்வதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். இந்த ஆலயத்தினுடைய பணிகள் இன்னும் மேன்மேலும் வேகமாக விரைவாக நடைபெறவும், இந்த பணி நடப்பதற்குண்டான நல்ல உள்ளங்களை ஆண்டவர் தாமே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கவும், ஜெப உதவி, பொருள் உதவி, பண உதவி மற்றும் இந்த ஆலயத்துக்கு தேவையான அனைத்து விதமான காரியங்கள் உதவி செய்யக்கூடிய உபகாரிகளை இன்னும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஒரு நிமிடம் ஆண்டவிடம், குழந்தை இயேசுவிடம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை ஆண்டவருடைய வல்லமையுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எங்களை அன்பு செய்யும் தந்தையே, எங்கள் முன் இருக்கும் இந்த வாயில் நிலைகளை ஆசீர்வதித்தருளும். இந்நிலைகளை எல்லா தீமை நின்று என்றும் காத்திடவும் தூதர்களுக்கு கட்டளையிட்டருளும். இந்த வாயில்கள் வழியாக நுழைபவர், வெளியே வருபவர் அனைவரும் உன் திருமகனின் அன்பு, அமைதி, நீதி, தாழ்ச்சி, எளிமை போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தூண்டப் பெறுவார்களாக.
இன்று நாங்கள் ஆரம்பிக்கும் நற்பணியை தொடர்ந்து நடத்துதல் புரியும். கடந்த 2 ஆண்டுகளாக புதிய ஆலய கட்டுமான பணிகளை நாங்கள் தொடர்ந்து தோய்வின்றி முன்னெடுக்க நீர் அளித்த உமது பெரும் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எதிர்வரும் நாட்களிலும் உமது மக்களின் பெரும் தாராள உள்ளத்துடனும் அவர்களின் முழு ஒத்துழைப்புடனும் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற போதுமான உதவிகளை நீதாமே ஏற்பாடு செய்து தந்துள்ளோம். ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இவ்வாயில் நிலைகளையும் நம்மையும் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களையும் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம், மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இப்பொழுது இந்த வாயில் நிலையின் மீது தெளிக்கப்படுகின்ற இந்த புனித நீர் அன்னை மரியால் காட்சி கொடுத்து லூர்து நகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீர். கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். புனித பூமியிலிருந்து கொண்டு வந்த புனித எண்ணெயை கொண்டு நாம் வாயில் நிலைகளை இப்பொழுது நாம் அர்ச்சனை செய்கிறோம். மாதாவே துணை மாதாவி துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்கன்பாக எம்மை பாரும். அன்புக்குரியவர்களே, இது நன்றியின் நேரம். முதலில் நம்முடைய தந்தை காணிக்கராஜ் அவர்களுக்கு இன்று அவர்களுடைய பங்கிலே காலை திருப்பலி இருக்க காலையில் எழுந்தவுடன் தான் தந்தையிடம் இதை அறிவிப்பு செய்தேன். தந்தை நமக்காக சிரமமேற்று வந்திருக்கின்றார். அனைவரும் சார்பாக நம்முடைய ஆலய கட்டுமான பணிகளுக்கு நாம் அடிக்கல் நாட்டிய பொழுதிலிருந்து எல்லாவற்றிலும் தந்தை அவர்கள் தான் நமக்கு உடனிருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதம் என்னவோ கடவுள் நம்மை தொடர்ந்து பணிகளை தோய்வெண்ணி முன்னெடுக்க உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஃபாதரை கூப்பிட்றதுல எனக்கு ஒரு சென்டிமெண்ட் ஒன்று. என்ன சென்டிமெண்ட்னா, நான் செங்கல்பட்டில் தொழுநோயாளர்களுக்காக ஒரு சிற்றாலயம் நான் முதலில் கட்டினேன். அதுதான் நான் கட்டின முதல் சிற்றாலயம். அது தொழுநோயாளர்களுக்கு. இன்னும் கூட நீங்கள் இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பரனூர்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகிய திருக்கோவில், சின்ன கோவில். காரணம், அங்கே தொழுநோயாளர்கள் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு 30 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று நாம் கட்டினோம். அந்த கோவிலுடைய கட்டுமான பணியுடைய அடிக்கல்ல ஃபாதர் வச்சு தான் வச்சேன். ஒரு 8 மாதத்தில் கோயிலை கட்டி முடிச்சிட்டேன். அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே நான் நினைக்கிறேன். இங்கே நாம் கோவில் பணிகளை ஆரம்பித்தோம். தந்தையை கொண்டு தான் ஆசீர்வதித்தோம். நம்ம ஃபஸ்ட்டு வேலையை ஆரம்பித்தோம். ஃபாதர் வச்சு தான் நம்ம ஆரம்பித்தோம். நாம் தளம் போட்டோம். ஃபாதர் கூப்பிட்டு தான் தளம் போட வச்சோம். அப்புறம் மேலேயும் நம்ம தளம் போட்டோம். ஃபாதர் வச்சு தான் கூப்பிட்டோம். எல்லா நேரத்துலையுமே இயற்கையாக்கவே மாட்டேன். நம்ம ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் வாட்டரெல்லாம் நம்ம அடிக்கவே இல்லை. அந்தந்த பீரியடில் கடவுள் நமக்கு போதுமான இயற்கையாக மழையை கொடுத்து நம்மை
ஆசீர்வதித்திருக்கிறார். தந்தையினுடைய ஜெபம், அவருடைய குறித்த வாழ்வு கடவுளுக்கு கரமொழி எழுப்பி நம் தந்தைக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். இந்த பணிகளை முன்னெடுத்து நமக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கின்ற நம்முடைய கட்டுமான பொறியாளர் திருமிகு ஆரோக்கியம் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. அவருடைய குழுவினர் முகமது தலைமையிலான குழுவினர் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த மர வேலைப்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்றவர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்கள். வேறு பிளான் இருந்தாலும் நான் உள்ளே போதானே இல்லை, இது கிடையாது, என் பிளான் இதுதான் என்று சொல்லுகின்ற பொழுது முகம் போனாமல் எல்லாவற்றையும் கட்டுமான பொறியாளருடைய செடிகளுக்கு கொண்டு போய் நாம் விரும்புவது போல் இந்த எல்லா மர வேலைப்பாடுகளையும் செய்து கொடுப்பவர் அண்ணன் ஜெயச்சந்திரன் அவருடைய குழுவினர். அவருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிப்போம். இன்றைய நாளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து நம்முடைய பங்கினுடைய கட்டுமான பணிக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி மகிழாராய், அவரோடு சேர்ந்து நம்முடைய முன்னாள் செயலர் மற்றும் கட்டுமான பணிக்குழு உறுப்பினர் திருமதி ஸ்டெல்லா, இவர்களோடு பணியாளர்களை ஒருங்கிணைத்து கொடுப்பதை உதவி செய்கின்ற அண்ணன் சங்கர் அவர்கள் இன்றைய நாளில் வந்திருக்கின்ற உங்களை எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா குட்டி பசங்க கூட இன்றைக்கி வந்துக்கிறாங்க. நான் கூட நாட்டு வராமல் போயிடுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். இதுதான் என் பங்கு. இன்றைக்கி வேலை நாளாக இருந்தாலும் நான் சொன்னதுனால வரணும், செபிக்கணும், இருக்கணும்னு நீங்கள் வந்திருக்கீங்களா, அதுதான் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. திருப்பணியில் உங்களை கண்டவுடன் எனக்கு பெரிய ஆனந்தம். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த கட்டுமான பணிகளுக்காக செபிக்க தந்தை அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து ஒத்துழைப்பினாக நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம் இந்த வாசக்கால்கள்லாம் அகட்டி அதற்குரிய இடத்தில் வைப்போம். நமக்கு நம்முடைய அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்கள் உதவி செய்வார்கள். நம்ம எல்லாருமே ஒரு கையை பிடிச்சி அப்படியே நகட்டி வைக்க வேண்டியதுதான். அற்புதமே அற்புதமே அழகு மிளிரும் அற்புதமே பொற்பாதமே நின் பொற்பாதமே வந்து நின்றோம் நித்தம் கண் பாருமே கருணை கண்கள் காட்டுமே இனிய இரக்கம் பொழியுமே கனிவாயம் ஜெபம் கேளுமே வேண்டும் வரங்கள் தாருமே குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே அற்புதமே அற்புதமே அழகு மிளிரும் அற்புதமே வதைக்கும் துன்பம் துயரம் போக்கி எம்மை காத்திடுமே வாட்டி வதைக்கும் துன்பம் துயரம் போக்கி எம்மை காத்திடுமே வேதனை சோதனை இன்னல்கள் யாவும் நீக்கி எம்மை தாங்கிடுமே இறைஞ்சும் எங்கள் இதய ஏக்கம் உந்தன் இதயம் சேர்த்திடுமே இறைஞ்சும் எங்கள் இதய ஏக்கம் உந்தன் இதயம் சேர்த்திடுமே குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே அற்புதமே
அற்புதமே அழகு மிளிரும் அற்புதமே கவலை கண்ணீர் சோர்வு யாவும் துடைத்து எம்மை தேற்றிடுமே கவலை கண்ணீர் சோர்வு யாவும் துடைத்து எம்மை தேற்றிடுமே அமைதி இழந்து ஆறுதல் தேடும் எங்கள் இதயம் வாருமே கெஞ்சும் எங்கள் இதயதாகம் தீர்க்க எம்மில் எழுந்து வாரும் கெஞ்சும் எங்கள் இதயதாகம் தீர்க்க எம்மில் எழுந்து வாரும் குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே அற்புதமே அற்புதமே அழகு மிளிரும் அற்புதமே பொற்பாதமே நின் பொற்பாதமே வந்து நின்றோம் நித்தம் கண் பாருமே கருணை கண்கள் காட்டுமே இனிய இரக்கம் பொழியுமே கனிவாயம் ஜெபம் கேளுமே வேண்டும் வரங்கள் தாருமே குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே எங்கள் குழந்தை இயேசுவே அற்புதமே அற்புதமே அழகு மிளிரும் அற்புதமே பொற்பாதமே நின் பொற்பாதமே வந்து நின்றோம் நித்தம் கண் பாருமே